Taste the Daily. சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள இலங்கை தமிழர் முகாமில் அடிப்படை வசதியின்றி தவிர்க்கும் மக்களின் வாழ்விடம் மற்றும் வாழ்வாதாரம் குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே காரையூரில் அமைந்துள்ள இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாமில் 250க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் 34 ஆண்டுகளாக வசித்து வருகின்றனர். 1990ஆம் ஆண்டு தமிழகத்திற்கு வந்ததாக கூறும் அவர்கள் நீண்ட நாள் கோரிக்கையான குடியுரிமை வழங்க வேண்டும் என உருக்கமாக கேட்டுக்கொண்டனர். இது ஒருபுறம் இருக்க வாழ்வாதாரத்திற்கான போராட்டமும் தொடர்கிறது என்கின்றனர் இலங்கை தமிழர்கள். 700க்கும் மேற்பட்டோர் வசிக்கும் முகாமில் கழிவறை, கழிவுநீர் வாய்க்கால், நல்ல குடிநீர் கிடைப்பதில் பிரச்சனை இருப்பதாக அவர்கள் வேதனையுடன் கூறுகின்றனர். கழிவுநீர் வாய்க்கால் அமைப்பும் மற்றும் பாத்ரூம் வசதிகள் மேலதிகமாக தேவைப்படுகிறதுன்னா இப்போ மழை கால இது வந்துட்டுருக்கு. அதை ஒட்டி பார்த்திங்கன்னா வீட்டு வசதி கொஞ்சம் குறைவாக இருக்குது. அந்த வீட்டு வசதியை சரி பண்ணி கொடுத்தா நல்லாயிருக்கும். தண்ணீர் பிரச்சனை கொஞ்சம் இருக்குது, வாய்க்கால் பிரச்சனை இருக்குது. இந்த வீட்டு பிரச்சனைன்னு சொன்னால் வீடு இல்லாதவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. கேஸுக்கு மானியம் கொடுத்துருக்கு. எல்லா கேம்ப்லேயும் 6000 ரூபாய்க்கு மேலே மானியம் வாங்கியிருக்காங்க. எங்களுக்கு இன்னுமே 1 ரூபா கூட வந்து சேரடைய கொடுக்குற பணக்கூடையை வச்சு எங்களுக்கு ரன் பண்ண முடியல. ஒரு 100 நாள் வேலை திட்டத்தை எங்களுக்கு அறிமுகப்படுத்த அரசு வந்து உதவி செஞ்சிச்சுன்னா ரொம்ப நன்றியாக இருக்கும். முகாம் வாழ் மக்களின் அடிப்படை பிரச்சனைகள் குறித்த கேள்விக்கு பதிலளித்த திருப்பத்தூர் வட்டாட்சியர் உரிய அடிப்படை வசதிகளை செய்து கொடுக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்துள்ளார். புதிய தலைமுறைக்காக திருப்பத்தூர் செய்தியாளர் நைனா முகமது. Taste the Daily.